ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து வாங்கின மசாலா பாக்ஸ் ரிவ்யூ தான் நான் காட்ட போகிறேன். இதனோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அண்ட் மீனாட்சிலேருந்து இயரிங் சேல் போயிட்டுருக்கு. நான் அதை ஆன்லைன்லேருந்து தான் யூடியூப்பில் நான் ரிவ்யூ பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆன்லைன் சேலில், அந்த இயரிங் சேலில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கணுன்றது எனக்கு பர்சனலாகவே எனக்கு மசாலா பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜம்போ வாங்கலாமான்னு பார்த்தேன். ஸோ ஜம்போ வந்து எனக்கு ஸ்டாக் அவுட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு லார்ஜ் சைஸில் இருக்கிற, அதுக்கு முந்தின சைஸில் இருக்கிற ஒரு மசாலா பாக்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்படி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அந்த அன்பாக்சிங் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த பாக்ஸில் வந்து 4 கார்னர்ஸ்லேயுமே வந்து தெர்மோக்கோல் வச்சு சேஃபாக எனக்கு இந்த பாக்ஸ் ரிசீவ் ஆகிருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணி எனக்கு 1 வீக், ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான், எனக்கு 15 டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆயிரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் மேலே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாக தான் எனக்கு எடுத்திருக்கோம் இந்த ப்ராடக்ட் என் கைக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. பாக்ஸோட ஃபினிஷிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து அந்த லோகோ டிசைன் வந்து லேசர் பிரிண்டில் வச்சுருந்தாங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் வந்து உங்களுக்கு லேசர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போவுமே போகாது, வாஷ் பண்ணாலுமே போகாது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மெயினாக அந்த டிசைனுக்காகவும் சரி, இந்த குவாலிட்டி எப்போவுமே அவங்க நல்லா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்து இந்த மசாலா பாக்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மசாலா பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2 மசாலா பாக்ஸஸாவது வேணும், அதுவும் பெரிய சைஸில் எனக்கு வேணும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ என்னால் ஜம்போ வாங்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸில், அதுக்கு முந்தின சைஸில் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா. ஸோ இது ஓப்பன் பண்ணேன், நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணேன். லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக அந்த கார்னர்ஸில், அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பெண்டடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெண்டானால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வெடிப்பெல்லாம் விழுகாது. இந்த வெசலோடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்டரில் வந்து இப்போ நடுவில் வந்து ஒரு பிளேட் வந்து ஒன்று வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் வந்து ஏர் டைட் மாதிரிலாம் இல்லை, லூஸாக தான் இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதை எடுத்தோம்னா அந்த 7 கிண்ணம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 7 கிண்ணம்லேயுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கிண்ணமும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கிண்ணமாக இருக்குது. சில பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை வந்து உங்களுக்கு ஏர் டைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பட் இது அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிண்ணமும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா தாராளமாக இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அந்த ஒவ்வொரு நம்ம கை போடாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதோட கிண்ணம் பார்த்திங்கன்னா அதோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே அங்கே ரொம்ப கீறாமல் அந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இதோடைய ஃபினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. இதனுடைய கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா 200 ml சொல்கிறாங்க. பட் எனக்கு இது 200 mlக்கும் கம்மியாக தான் இருக்குமோன்னு தோணுது. பாக்ஸோடைய லெங்த் பார்த்தீங்க அப்படின்னா 22.5 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 7.2 சென்டிமீட்டர். 7.5 சென்டிமீட்டர் ஆக்சுவலாக ஹைட் கொடுத்துருக்காங்க. அவங்க டிஸ்கிரிப்ஷனில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு கிண்ணமுடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 ml அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல 200 ml இருக்குமான்னு. அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தென் அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த மசாலா பாக்ஸோடைய வெயிட் அரவுண்ட் 1.5 kg வரைக்கும் வருது இந்த வெயிட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு ஐடியாவுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு பேப்பர் ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் சரி, இந்த ரவுண்ட் பேப்பர் வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிண்ணம்லாம் வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பில் ஆச்சுன்னா கூட ஒரு டைமும் நீங்கள் பேப்பர் மாற்றினா போதும், இதை வந்து கீழே வந்து ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். இந்த பாக்ஸோடைய லுக்கு, அப்புறம்
குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு ஜம்போ சைஸ்க்கு வாங்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நோட்டிஃபை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அவங்களுடைய சேனலில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து இயர் அண்ட் சேல்னு போடுறதுனால நிறையா அவங்களுடைய ஓல்ட் ஸ்டாக்கை வந்து இயர் அண்ட் சேலில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அதுக்காக வெயிட் பண்ணேன் நான், இந்த ஜம்போ பாக்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே அவங்களுடைய பாக்ஸ் வந்து இந்த ஜம்போ சைஸில் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 15 டேஸில் எனக்கு வந்துடும், ரிசீவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நான் அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன். இதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ட்ராபேக்ன்றது வந்து கஸ்டமர் கேர் வந்து எனக்கு ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் எனக்கு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 டேஸ் 10 டேஸ் கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரிசீவ் ஆகும்போது கொஞ்சம் டென்ஷனில் தானே இருக்கும், எப்படி வருமோ அப்படின்றது, எப்போ வருமோ அப்படின்றது. நமக்கு அந்த ட்ராக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கஸ்டமர் கேரில் நம்ம கேட்கும்போது ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப்டேட். உங்கள் தேடல்.